தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 23 முன்பகுதி. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீங்க வெளிப்பட்டு இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமானவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய நடக்கையிலும் தங்களுடைய செய்கையிலும் ஆண்டவரே, தங்களுடைய வார்த்தையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பாவமான காரியங்கள் எதுவுமே உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது சுவாமி. பாவமான காரியங்கள் ஆண்டவரே உங்க அன்பை விட்டு உங்க பிரியத்தை விட்டு பிரிக்க கூடாது சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவரே, அப்பா, தானியேல் எப்படி வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டதோ ஆண்டவரே, அப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவரே கர்த்தர் அற்புதங்களை செய்வீங்கப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள தொடங்குறதுக்கு முன்பாகவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கட்டும் அப்பா. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பாகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அருளுவீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையை, நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.